டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் ஆல்ரெடி ரவுண்ட் 1 வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரவுண்ட் 2 வந்து நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். அதை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா எம்பிபிஎஸ் டீல்ஸ் எல்லாமே நம்ம அதை அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேசிக்கான விஷயம்லாம் பார்த்துடலாம். இப்போ ரவுண்ட் 1ல் பதிவு செய்தும் இடம் கிடைக்காதவர்கள் மீண்டும் பதிவு செய்ய தேவையில்லை. அதேபோல் ரவுண்ட் 1ல் கல்லூரியில் சேராதவர்கள் மீண்டும் பதிவு செய்ய வேண்டியதில்லை. ரவுண்ட் 1ல் இடம் பெற்று சேர்ந்தவர்கள் மேம்படுத்தல் அப்கிரேடேஷன் விரும்பினால் மீண்டும் பதிவு செய்ய வேண்டியதில்லை. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 1ல் வந்து சீட்ஸ் கிடைக்காதவங்க, அதே மாதிரி காலேஜ் சேராதவங்க, ரவுண்ட் 1ல் வந்து எனக்கு அப்கிரேடேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எகைன் திரும்பியும் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கான மீனிங்கு. செகண்ட் வந்து ரவுண்ட் 1ல் பதிவு செய்யாதவர்கள் முழு கட்டணத்துடன் புதிய பதிவை இந்த சுற்றில் செய்யலாம். இப்போ நீங்கள் ரவுண்ட் 1ல் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் சீட்ஸ்க்கு எஸ்எஃப்க்கு பே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2ல் ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் என்ட்ரி ஆகிக்கலாம். நான் ரவுண்ட் 1ல் வந்தால் மட்டும் ரவுண்ட் 2க்கு போக முடியும் அப்படின்றது கிடையாதுங்க. 3வது பாயிண்ட், தங்களின் இடத்தை தக்க வைத்து கொள்ள விரும்பும் மாணவர்கள் வேண்டும் என்றால் இந்த சுற்றில் பங்கேற்க தேவையில்லை. இப்போது நீங்கள் வந்து எனக்கு ரவுண்ட் 1ல் எனக்கு கிடைச்ச கோர்ஸும் காலேஜஸும் ஓகே அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2க்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண தேவையில்லை. நம்ம அப்படியே அதுலேயே நம்ம வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின் மாதிரி தான் அப்படியே இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் 4th பாயிண்ட், ஒரு மாணவர் சுற்று 2ல் மேம்படுத்தப்பட்டால் அவர் சுற்று 1ல் பெற்ற இடத்தை ரத்து செய்து சுற்று 2ல் வழங்கப்பட்ட இடத்தில் சேர வேண்டும். ரவுண்ட் 2ல் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 1ல் கிடைச்சதை கேன்சல் பண்ணிட்டு தான் நீங்கள் ரவுண்ட் 2ல் கிடைச்ச சீட் வந்து ஜாயின் பண்ண முடியும். இதுதான் 4th பாயிண்ட்டுக்கான மீனிங்கு. 5th பாயிண்ட்டு, ரவுண்ட் 2 பதிவுக்கு பிறகு தேர்வு நிரப்புதல் நடைபெறும். மேம்படுத்தல் விரும்புவோர், இடம் கிடைக்காதோர் மற்றும் இடம் பெற்று சேராதோர் அனைவரும் தங்கள் விருப்ப கல்லூரியை நிரப்ப வேண்டும். நம்ம இப்போ ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிடும். நம்ம அஃபிஷியலாக இன்னும் கொடுக்கல, பட் 29th சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்கிரேடேஷன் கொடுக்குறீங்களே, ஓகே. அலாட்மெண்ட் ஆகாதவங்க, நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். 6th பாயிண்ட்டு, candidates should be careful while choice filling. It's advisable to choose preferred colleges only. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியை நீங்கள் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா ரவுண்ட் 2ல் வந்து திரும்பி நீங்கள் எகைன் மிஸ்டேக் பண்ணக்கூடாது சாய்ஸ் ஃபில்லிங்கில். ரவுண்ட் 1ல் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்கள் சீட்ஸை லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது கவனமாக பண்ணுங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. 7th, candidates could edit their choices, but once the candidate locks their choice during online counseling, it cannot be changed later. உங்கள் சாய்ஸஸை வந்து இப்போ எடிட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் இது ஒரு சிம்பிளான இது லாஜிக் தான். ஏன்னா நீங்கள் இப்போதைக்கு ஓப்பனில் இருக்கும்போது நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இல்லை எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலை, மீன்ஸ் நீங்கள் கிடைக்கும் எப்படி ஆக்சுவலி என்ன காலேஜஸ் கிடைக்கும், இந்த மார்க்குக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பெஸ்ட்டாக உங்களுக்கு சீட்ஸை லாக் பண்ணி கொடுத்து ஜாயின் பண்ணுற வரைக்கும் எங்களோட பொறுப்பு. நெக்ஸ்ட் 8th பாயிண்ட்டு, if the candidate is re-allotted in round 2, then MBBS BDS seats allotted to candidates during round 1. Counseling will be allotted to other candidates in descending order, not in ascending order. இப்போது புதிய இடம் இப்போ நீங்கள் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ரவுண்ட் 1ல் உங்களுக்கு கிடைச்சது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே. If the candidate has not joined, the candidate can discontinue the course before the stipulated resignation date. These candidates will be eligible to attend the subsequent round for online counseling academic year of 2025-26. இடம்பெற்று சேராதவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட அந்த டைமுக்குள்ள அடுத்த சுற்றில் நம்ம பங்கேற்கலாம். ஸோ அது நம்ம வந்து சீக்கிரமாக அது நமக்கு எனக்கு வேணாம் அப்படின்றத நீங்கள் வந்து இது பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு, இடம்பெற்று சேர்ந்து பிறகு நிர்ணயிக்கப்பட்டதற்கு பிறகு விலகியவர்கள் கல்வியாண்டின் 3வது சுற்றில் பங்கேற்கலாம். நீங்கள் எனக்கு சேர்ந்து எல்லாமே பண்ணி ரவுண்டில் நான் காலேஜ் கழிச்சு நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் ரவுண்ட் 3 பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் அவர்கள் பதிவு கட்டணத்தை பாதுகாப்பு டெபாசிட்டையும் இழக்க வேண்டும். ஸோ நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக மெயினான பாயிண்ட். நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த 2 lakhs உங்களுக்கு அது லாஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் அது ஜாயின் பண்ணியே தான் ஆகணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சிரும். இல்லை எனக்கு நான் ஜாயினே பண்ணலைன்னா கண்டிப்பாக அது லாஸ்ட் ஆகிடும். பிகாஸ் நம்ம வந்து அந்த சீட்ஸ் இல்லைனா இன்னொருத்தவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கவர்மெண்ட் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதை டிஸ்க்ளைமராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 2ல் சேராதவங்க
கட்டணம் இழுப்பு இன்றி நீங்கள் ரவுண்ட் 3க்கு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம இங்கே ஒரு இதாக பார்க்கலாம். கேண்டிடேட் who are not allotted in round 2 but who do not report or join the allotted college can participate in further rounds. ஸோ உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ரவுண்ட் 3ல கண்டிப்பாக போய்க்கலாம். கிடைச்சி பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் வரும். அப்ளிகேஷன் ரவுண்ட் 2 shall not have any claim on round 1 seat. ரவுண்ட் 2ல மாணவர் இடத்தில் எந்த உரிமையும் இருக்காது. நீங்கள் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 1க்கு எதுவுமே பண்ண முடியாது. அந்த அப்கிரேடு ஆக்சுவலி வந்து அது நம்ம பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 1ல இடம்பெற்று ரவுண்ட் 2ல் மேம்படுத்தல் விருப்பம் தெரிவித்திருந்தால் அவருடைய சுற்று 1 இடம் விர்ச்சுவல் வேகன்சியாக காட்டப்படும். அந்த மாணவர் உண்மையில் சுற்று 2ல் புதிய இடம் பெற்றால் அந்த விர்ச்சுவல் வேகன்சி உண்மையான காலிய இடமாக மாறும். பிற மாணவர்களுக்கு அதை தேர்வாக நிறுத்தலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? இப்போ உங்களுக்கு ரவுண்ட் 1க்கு கிடைச்ச காலேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2 போக போகிறீங்க. அதை வந்து விர்ச்சுவல் வேகன்சியை காமிக்கிறாங்க. உங்களுக்கு ரவுண்ட் 2 கிடைச்சி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரவுண்ட் 1 வேகன்சியை வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு அது நீடு இருக்கலாம். ஸோ அதை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம ரவுண்ட் 2ல பார்க்க வேண்டியது. ஸோ உங்களுக்கு எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம டீம் பண்ணி கொடுக்குறாங்க. ரவுண்ட் 1லேயும் நாங்கள் பண்ணி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் அதை உங்களுக்கு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.